அதிரா அடிகளருளிச் செய்த மூத்த பிள்ளையார் திருமும்மணிக்கோவை. அதிர்தல் என்றால் நடுங்குதல் என்று பொருள். எதற்கும் நடுங்காத சிந்தையுடைய அதிரா அடிகளால் இந்நூல் பாடப்பெற்றது. அகவல், வெண்பா, கட்டளை, கலித்துறை ஆகிய மூவகை பாக்களாலும் 30 பாடல்களை கொண்டு விளங்கும் இந்நூல் இதுபொழுது 23 பாடல்களையே உடையதாக விளங்குகின்றது. கிடைத்த பாடல்களிலும் சில தொடர்கள் பொருள் விளங்கா நிலையில் உள்ளன. சிவபெருமானுடைய மக்கள் இருவரில் இவர் முதற்கண் தோன்றியமையால் ஆனைமுகக் கடவுள் இவ்வாறு குறிக்கப்படுகின்றார். பிள்ளைத்தமிழை நினைவுகூறுமாறு பிள்ளையார் சப்பானி கொட்டுதலையும் செங்கீரை ஆடுதலையும் இந்நூலாசிரியர் குறித்திருக்கின்றார். மூத்த பிள்ளையார் திருமும்மணிக்கோவை பாடல் 1. ஒரு நெடுங்கங்கை இருங்குறும் பைம்புகர் மும்முகச் சென்னுதி நாளினர் வெல்நின குடற்புலவு கமழும் அடற்கழுப்படையவன் மதலை மாமதந்துவன்றிய கதனுடை கடதட கபோலத்து ஓரிட மறுப்பிற் கரண்டக உதரத்து முரண்தரு குழவி தன் சேவடி உகலம் அல்லது யாவையும் இளம் இனி இருநிலத்திடையே. இதன் பொருள்: ஒரு நெடுங்கங்கை கருமையான புள்ளிகளை உடைய மும்முகமும் சென்னுதி நாளினர் வெண்மையான குடலின் புலால் நாற்றம் வீசுகின்ற கொள்ளும் தன்மையுடைய சூலப்படையை உடைய சிவபெருமானது மகன் விநாயகப் பெருமான் மாமதம் பொருந்திய கோபமுடைய கடதட கபோலத்தில் இடப்பக்க தந்தத்தில் குடலை போன்று வயிற்றையுடைய முரண்பாடுடைய குழவியினது 2 பாதங்களை வணங்குவதல்லாது வேறு எதுவும் இந்த பெரிய நிலவுலகத்தில் இனி பெற்றிலேம் என்பதாகும். இப்பாடலுள் முதல் 3 அடிகள் சிவபெருமானை குறித்தன.